பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவ செய்தியை கேட்க வந்த உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் 100 60 ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு வெளிச்சம் உண்டாக்குகிறது. அந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்க, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிரசங்கம் கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே 100 60 ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் பேசுகிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மனுஷருடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். ஆமென். ஆனால் கர்த்தரோ ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். ஸோ தேவ பார்வை வேற, மனுஷ பார்வை வேற. மனுஷனுடைய பார்வையில் அவன் செய்கிற எல்லா காரியமே அவனுக்கு நல்லதாக தோன்றும். இது நம்ம கரெக்டாக பண்ணுறோம், இது நம்ம சரியாக செய்கிறோம், இது எல்லாமே ஓகே அப்படின்னு மனுஷனுடைய பார்வைக்கு தான் அது நல்லதாக இருக்கும். ஆனால் தேவன் அந்த பார்வை எப்படி பார்க்கிறார்? ஸோ மனுஷன் இன்னொருத்த நீ பார்க்குற பார்வை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனுஷன் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் கடவுள் ஜட்ஜ் பண்ணலாம், கடவுள் பார்க்கலாம். இங்கே தேவனாகிய கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய பார்வை, அவன் செய்கிற செய்கைகள், அவன் எந்த வழியில் போகிறான், அவன் செய்கிற காரியம் கரெக்டா, இந்த நோக்கத்துக்காக அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை எல்லாவற்றையும் அவர் நிறுத்தி பார்க்கிறார். அதான் வசனம் சொல்கிறது. கர்த்தரோ அப்படின்னும் போதே அங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ மனுஷன் மாதிரி பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டார். அவர் பார்வையே வேற. ஆனால் நம்ம ஒரு மனுஷனை செய்கிற காரியத்தை பார்த்துட்டு ஓ இவன் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். இல்லை, கர்த்தர் என்ன பார்க்குறார், அவர் என்ன அந்த காரியத்தில் நிற்கிறார். ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்கிறான்னா அந்த செயலுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அவன் சரியாக செய்கிறானா, இது எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்தி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. வாங்க 1 சாமுவேலில் நம்ம 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். மனுஷன் முகத்தை பார்த்து அவன் பண்றது கரெக்ட், இவங்க செய்யறது கரெக்ட், இவங்க பண்ண காரியமெல்லாம் ஓகே, இவங்க நோக்கம் சரியா இருக்கு, இவங்க வழி நடத்தல் சரியா இருக்குன்னு சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் எதை பார்க்கிறார்னா கர்த்தர் இருதயத்தை அவர் பார்க்கிறார், நிறுத்தி பார்க்கிறார். நம்ம என்ன பிளானோட இந்த விஷயத்தை நம்ம அணுகிறோம், ஒரு செயல், ஒரு நோக்கம், இந்த காரியம் எல்லாத்தையுமே கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். செய்யற எல்லா செய்கைகளுமே நல்லதா தெரியும் வெளியில பார்த்தா, ஆனா உள்ள அந்த செய்கையினுடைய நோக்கம் என்னதென்று பிரித்து நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கான பிரசங்கத்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். செயலை காட்டிலும் நோக்கம் முக்கியம். செயல் எல்லாருமே செஞ்சிடலாம், ஆனால் அந்த செயல் எதனால செய்கிறோம் என்ற ஒரு நோக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வசனத்தில் நீதிமொழிகள் 24:9 வசனம் சொல்கிறது, தீய நோக்கம் பாவமே. ஸோ தீய நோக்கம், அந்த நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா, நோக்கத்தில் டிஃபரன்ஸ் இருக்கு. செய்கிற செயல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஆனால் நோக்கம் நல்ல நோக்கமும் இருக்கும், அது கெட்ட நோக்கமும் இருக்கும். நாம தீய நோக்கத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சா அது பாவம். அப்போ நாம இன்னைக்கு நிறைய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, அந்த வேலைகள் எல்லாம், நம்ம செய்யற காரியம் எல்லாம் பாவமா ஆசீர்வாதமா, இது நமக்கு தெரியணும். நல்லதா கெட்டதா அது நமக்கு தெரியணும். இன்னைக்கு கர்த்தருடைய காரியம் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிற செய்கையில அந்த நோக்கம் பாவமாய் முடிந்துடாதபடிக்கு நாம அந்த நோக்கத்தை பரிசுத்த ஆவியானுடைய கரங்களை கொடுத்து அது நன்மையாய் முடிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா செய்கைகளையும் கர்த்தர் நிறுத்தி அவர் பார்வையில் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு நிமிஷம் நம்ம நின்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிப்போம். கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். அது ஓகே. ஆனா நாம நம்முடைய செய்கைகள்ல, நம்முடைய நோக்கங்களில் கர்த்தர் எந்த விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்களை இதுல நம்ம பார்க்கலாம். விசேஷமாக அப்போ
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராலை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் அந்த நாட்களில் காணியாட்சிகளை விற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து பேதுரு பாதத்தில் வைத்தார்கள். சபையார் எல்லோரும் பொதுவாக எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அந்த நாட்களில் சபை ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு முக்கியமான தருணம். அந்த நாட்களில் நிறைய பேர் வராங்க, ஒரு ஃபேமிலியாக வராங்க, எல்லாத்தையும் விற்று கொடுக்குறாங்க. நம்ம வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம்னா அதில் வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் காணியாட்சிகளை கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில், அதாவது பேதுருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். எல்லோரும் அதை பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே ஒவ்வொரு குடும்பமாய் கொண்டு வருகிறார்கள். ஒரு குடும்பம் வருகிறது, நாங்கள் வந்து இதெல்லாம் விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து கொஞ்சம் கொடுக்குறார்கள். எங்களால் இவ்வளோதான் முடிஞ்சதுன்னு கொடுத்தாங்க. அடுத்த குடும்பம் வருகிறது, நாங்கள் வந்து பாதி வைத்து கொண்டோம், பாதி கொடுக்குறோம் என்று அவர்கள் குடும்பத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சீக்வன்ஸில் நிறைய பேர் கொடுத்தார்கள், எல்லோருடையும் உண்மையாக இருந்தது. ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் வித்தியாசப்பட்டார்கள். என்னன்னா, நாங்களும் இந்த சபையார் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க ரெடி, நாங்களும் சபையில் ஒன்றாய் சேர்கிறோம், நாங்களும் கொடுக்க நாங்களும் ரெடியாக இருக்கிறோம்னு மற்றவங்க கொடுக்கறத பார்த்துட்டு இந்த அனனியா சப்பீராலும் அவர்களுடைய செயல்கள் குட், அவங்க கரெக்டாக தான் செஞ்சாங்க, அதை கொண்டு வருகிறார்கள். போய் விற்கிறார்கள், நிலத்தை விற்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் முன்பதாக அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதில் கொஞ்சத்தை எடுத்து தன் வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வைத்து விட்டுட்டு 2 பேரும் ஒருமனப்பட்டு நாங்கள் வித்தது இவ்வளோதான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. செயல் சரியா இருந்தது, நோக்கம் தவறுதலா இருந்தது. அவர்கள் கொண்டு வந்து பேதுரு கிட்ட கொடுக்கும்போது பேதுரு கிட்ட என்ன தெரியுமா சொல்லுகிறாங்க, இதெல்லாம் கொடுத்ததுமே பேதுரு கேட்கிறார், இவ்வளவுதான் நாங்கள் விற்றீங்க அப்படின்னா நாங்கள் இவ்வளவுதான் விற்றோம் என்று ஒரு தொகையை சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை, அவங்களுடைய நோக்கம் தவறுதலாய் மாறுகிறது. அவங்க வீட்டுக்குள்ள 2 பேரும் ஒருமனப்பட்டார்கள், கொஞ்சம் பணத்தை அவங்க எடுத்து வைத்துட்டார்கள். சொல்லியிருக்கலாம் பேதுரு கிட்ட, மற்றவங்க எல்லாம் கொடுக்குற மாதிரி எங்களால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த காரியம் வந்து எப்படின்னா, செயல் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பெருமையாக இருக்கணும்னு செயல் செய்கிறார்கள். ஆனால் நோக்கம் தவறுதலாய் மாறுகிறது. பேதுரு என்ன தெரியுமா கேட்கிறாரு, நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. சோ செயல் நல்லா இருந்துச்சு, அவங்க தேவனிடத்துல பொய் சொல்லும்படியாக சாத்தான் அவனை நிரப்புகிறான். செயல் ஓகே, விற்கணும், நாங்க வித்துட்டாங்க, போய் தான் சொந்த நிலத்தை வித்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனா நோக்கம் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டு நாம அந்த காரியத்தை வந்து நம்ம இதை கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க முன்பதாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க பாரு, அது தவறுதலாய் முடிந்தது. ஸோ அது மரணத்துக்கு நேராக போச்சு. நோக்கம் பாவமே, அந்த பாவம் மரணத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த காலை வேளையில் கடவுள் உங்களோடு கூட பேசுகிறார் பாருங்க. நாம செய்கிற செயல்கள் எல்லாமே தேவன் நிறுத்தி பார்க்கிறார். நாம எந்த செயலை எந்த நோக்கத்தோடு செய்கிறோம். ஸோ பெருமைக்காக செய்கிறோமா, இல்லை அந்த காரியத்தை உண்மையா கர்த்தருக்காக செய்கிறோமா, எந்த காரியத்தில் நாம் செய்கிறோம் என்பதை அந்த இடத்துல கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதே மாதிரி தான் மாய வித்தைக்காரன் சீமோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 18 20 வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கேயும் அப்படிதான். பேதுருவா போய் எல்லா இடங்களிலும், அப்போஸ்தலர் போய் எல்லா இடத்திலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஸோ பேதுரு கை வச்சு ஜெபிக்கும் போதே அங்கே வல்லமையான கிரியைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. இதை பார்த்த உடனே மாய வித்தைக்காரன் சொல்லுகிறான், அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நானும் கை வச்சா அங்கே அபிஷேகம் வரா மாதிரி நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க வரத்தை கொடுக்கணும், அதற்காக இந்த பணத்தை கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பணத்தை கொடுக்கிறான். நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவி பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். ஸோ இங்கே இந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் அவரை குறித்து பார்க்கணும்னா, பிலிப்புவால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஓகே, இப்படி வல்லமையாய் ஆண்டவர் வந்து அற்புதமாய் செய்கிறார் என்று சொல்லி அவன் தேவனுக்குள்ளாக கடந்து வருகிறான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு காட்சியை பார்க்குறான். இது என்ன அற்புதமானது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறாரே, கையை வச்சதுமே அற்புதம் நடக்கிறது, இந்த வரங்கள் நமக்கு வேண்டும் என்று அவனுடைய காரியம் பணத்து மேலே போகுது.
ஸோ முன்னாடி அவன் மாய வித்தைக்காரனாக இருந்தான், முன்னாடி அவன் தவறுதலான ஒரு வழிமுறையில் இருந்தான். அந்த காரியத்தை எடுத்துன்னு வந்து அப்ளை பண்ணுறான். இங்கே வந்து தன்னுடைய பணத்தை காண்பித்து ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தது சரி, ஆனால் அதை செயல்படுத்துகிற முறைகள் தவறுதலாக இருக்கிறது. அவன் நோக்கம் தவறுதலாக இருக்கிறது. இந்த நோக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய செயல் ஓகே, ஆனால் உன் நோக்கம் தவறுதலாக இருக்கிறது. உடனே பேதுரு அங்கே என்ன தெரியுமா சொல்லுகிறார்? வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் முன்னோடே கூட நாசமாய் போக கடவது. அவ்வளவுதான். ஸோ முதல் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம், அங்கே அவர்கள் மரித்து போனார்கள். ரெண்டாவது இங்கே பார்க்கிறோம், உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போவதாக சாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் பார்க்குறாரு. அதுதான் முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், நாம மனுஷனுடைய பார்வைக்கு எல்லாம் சுத்தம். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பாரு அனனியா சபிராலும் வித்தாங்க, கொண்டு வந்தாங்க, கொடுத்தார்கள். ஸோ இப்போ பாரு எவ்வளோ அற்புதமான நிகழ்வுகள், பார்வைக்கு நல்லா இருக்கு. ஆனால் உள்ள இருந்த நோக்கம் அது பாவமாய் தீய காரியமாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. நம்ம தீய காரியத்தை குறித்து 2 உதாரணத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நேரத்தில் அதே மாதிரி செயலும் நோக்கமும் சரியா இருக்கிற இன்னும் 2 பேரை நம்ம பார்க்கலாம். வாங்க, அது நிமித்தமாய் கர்த்தருடைய வாயின் வார்த்தையில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்ப்போம். மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 42, 43ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரட்சகராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்துருக்கும் போது அங்கே அநேகர் காணிக்கைகளை போட வருகிறார்கள். நிறைய பேர் வந்து போடுறாங்க. போட்டு போகிற காணிக்கையெல்லாம் பார்க்குறாரு. நிறைய செல்வந்தர்கள் போடுகிறார்கள், ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் போடுகிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிறார். பார்த்து முடித்ததுமே அங்கே ஏழை விதவை வந்து 2 பணங்கள் போடுகிறார்கள். வாசிக்கலாம். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்போது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை அதிகமா இருந்தவங்க இடத்துல இல்ல, இருக்கிறதுல இருந்து தன்னிடத்துல அவ்வளவுதான், நாளைக்கு ஒன்றும் கிடையாது, அதுல இருந்து கடவுளுக்காக செய்யணும்னு சொல்லி அந்த காணிக்கை பெட்டியில பணம் போட்ட அந்த பணத்தின் காரியத்தை மதிப்பிடுகிறார். எவ்வளவு கொடுக்குறோன்றதை வச்சு மதிப்பே கிடையாது. இந்த உலகம் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு பேசுறாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமாய் தன்னுடைய காரியத்தை காண்பிக்கிறார்களோ அதை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நிறுத்தி கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்பது தான் இன்னைக்கு பிரசங்கமே. நாம் எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லாமே கணக்கில் வந்துருச்சு, எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருவார், எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். இல்லை, கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறாரு. காணிக்கை பெட்டி முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. நிறைய பேர் வந்து போடுறதையும் பார்க்குறாரு. அந்த அம்மா தன்னுடைய காரியங்களில் ஒன்றும் இல்லை, நாளைய தினத்தில் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், அவங்க திரும்பி சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் வாழ முடியும், அந்த மனநிலைமையில் ஒன்றும் இல்லாததிலிருந்து அவங்க 2 பணத்தை போட்டதை கர்த்தர் பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஸோ அவர்களை காட்டிலும் இவர்கள் மேன்மையானவர்கள், அவர்களை காட்டிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை காட்டிலும் இவர்களுடைய காணிக்கையே அங்கீகரிக்கப்பட்டது என்பதை ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை மற்றவங்க பார்க்குறாங்க, அதனால நம்ம வந்து போடுறோம், அதனால நம்ம கொடுக்குறோம், அதனால நம்ம செய்கிறோம். எங்கெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கப்படுகிறோமோ அங்கே ஆபத்து. அல்லேலூயா. ஸோ அந்த காரியம் நமக்கு வேணாம். மனுஷர் பார்க்கும் விதமாக என்னுடைய நல்ல காரியங்களை நான் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனுடைய காரியங்கள், என் தேவனுடைய ஊழியங்கள், என் தேவனுடைய நன்மையான காரியங்களை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று முழு இருதயத்தோட நாம் செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இருதயத்தை பார்க்கல, அது முகத்தை மட்டும்தான் பார்க்குது. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், நிறுத்தி பார்க்கிறார். எந்த ஒரு சின்ன இடத்துல 99 இருந்தால் கூட அந்த 1% நம்ம மிஸ் ஆனால் கூட அதையும் நிறுத்தி பார்ப்பார். ஏமா இப்படி யோசிச்ச, ஏமா இந்த காரியத்தை இப்படி செஞ்ச அப்படின்னு கர்த்தர் நம்மளிடத்தை கேட்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை குறித்து அவர் அவ்வளவாய் சொல்லுகிறார், மற்றவர்களை காட்டிலும் இந்த காரியம் மேன்மையானது. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு வந்து ஜெபிக்க கடந்து போகிறார். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 3 நம்ம சில வார்த்தைகளை வாசிக்கிறோம். என்னன்னா, நலதம் என்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இங்க இந்த சம்பவத்துல 2 பேருடைய மனசு காண்பிக்கப்படுது. ஒரு பிள்ளை ஆண்டவருக்காக செய்யணும், இது விலை, அந்த விலையை அவ பார்க்கல, அவள் வந்து கடவுளுக்காக
செய்யணும்னு தன்னை ஒப்பு கொடுக்குறா, அந்த மனதை பார்க்குறாரு. இன்னொரு சீஷர்கள், சுற்றி இருக்கிற சீஷர்கள், அவங்க மனசு என்னன்னா, ஐயோ இதை விட்டு இருந்தால் நம்ம வந்து ஏழை திக்கற்றவர்களுக்கும் ஒன்றும் இல்லாதவர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கலாமே, தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே, இவன் வீணடிக்கிறா. அப்போ ரெண்டு பேரோட உள்ளங்களை இயேசு அங்க பார்க்கிறார். அந்த உள்ளத்தை வந்து நிதானிக்கிறார். இவள் எனக்கு செய்கிறதை நீ ஏன் வசனப்படுகிற, ஏன் நீ அவளை தொந்தரப்படுத்துற? ஸோ அவள் நன்மையானதை என்னிடத்தில் அவள் செய்கிறாள். அல்லேலூயா. இயேசு கிட்ட செய்யறதையே குற்றப்படுத்துகிற உலகமும் இன்னைக்கு இருக்கு. ஏன் இவங்களுக்கெல்லாம் அவங்க செய்யணும், ஏன் அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்யணும்? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்குற பார்வை தவறு, நீங்கள் பார்க்குற எண்ணங்கள் எல்லாம் தவறு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். சீஷர்கள் தான், கூட இருக்கிறவங்க தான், கூட இருக்கிற அந்த சபையாட்கள் தான், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் தான். அவங்க இயேசுக்கு செய்யறதையே இந்த மாதிரி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு செய்யறது எப்படி பார்ப்பாங்க? அல்லேலூயா. இவங்களுக்கு இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம், இவங்களுக்கு இந்த இடத்துல காணிக்க கொடுத்துருக்கலாம், இந்த இடத்துல போய் ஏழை விதவைகளுக்கு இந்த காரியத்தை செஞ்சுருக்கலாம், ஏன் இந்த இடத்துல வந்து செய்யணும்? பல ஏன் கேள்விகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை அவள் என்னிடத்துல நன்மை செய்கிறா, அவளுடைய நன்மை என்னிடத்துல இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அல்லேலூயா. தரித்திரர்கள் உங்களிடத்துல இருக்கிறார்கள், அது எப்பொழுதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவள் எனக்கு நன்மை செய்யணும்னு நினச்ச அந்த காரியத்தை நீங்கள் ஏன் குற்றப்படுத்துகிறீர்கள்? இயேசு விளக்க ரொம்ப அழகாக கொடுக்குறார். ஆமேன். இன்றைக்கு இந்த உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு, ரொம்ப மோசமான செய்கிற காரியங்களை தவறுதலாய் அந்த காரியத்துக்குள்ளே மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு தேவையில்லாத யோசனைகளாம் யோசிக்கிறார்கள். இல்லை, கடவுள் அதை விரும்பலை, இயேசு அதை விரும்பலை. இயேசு அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமேன். அல்லேலூயா. என்னிடத்தில் அவர் நற்கிரியை செய்திருக்கிறாள். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அங்கே வசனம் சொல்லுது, இனி வருகிற நாட்கள் எல்லாம் இவள் செய்தது எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படும் என்று ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்கு சாட்சி கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். உங்களுடைய காரியங்கள், உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், தேவன் செயலையும் பார்க்கிறார், நோக்கத்தையும் பார்க்கிறார். உங்கள் செயல் எப்படி இருக்கிறது, நோக்கம் எப்படி இருக்கிறது? செயல்பாடுகள் செய்யணும்னு எல்லாருக்குள்ளே இருக்கிறது, எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த செயல் தவறுதலாய் போகிறது. ஸோ நல்ல நோக்கத்தோடு செய்கிறவர்களையும் குற்றப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீங்கள் தவறுதலான யோசனையில் இருக்கிறீங்க, ஆனால் இவங்க செய்கிறது நல்லது என்று நல்லதை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நல்ல நோக்கத்தோடு எதை செய்தாலும் அதை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா இடத்திலும் சாட்சிகளாய் உங்களால் வாழ முடியும். ஆமென். அந்த ஏழை விதவையை குறித்தும் இந்த பெண்ணை குறித்தும் இந்த நாள் வரைக்கும் நம்ம பிரசங்கிக்கிறோம் என்றால், அப்போ அந்த நாளில் அவங்களுடைய நோக்கம் சரியா இருந்தபடினால கர்த்தர் அவர்களை இந்நாள் வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். சோ நீங்கள் இன்றைய தினத்தில் செய்யப்படுகிற எல்லா செயலையும் நோக்கத்தையும் கர்த்தர் அறிந்து நல்ல நோக்கத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். நாம எதை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த உணர்வை விட்டு மனுஷனுக்காக நம்ம அடிபணியாதபடிக்கு, இசையாதபடிக்கு, கடந்து போகாதபடி, தேவ பார்வைக்கு எது நல்லதோ அதை நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடுங்க. அந்த நோக்கத்தோடு செய்யுங்க. அந்த நோக்கத்தோடு தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை ஒப்பு கொடுங்க. உங்கள் செயலையும் உங்கள் நோக்கத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா இடத்திலும் சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க பார்வைக்கு ஆண்டவரே சுத்தமானவைகள் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நீர் நிறுத்தி பார்க்கிறீர். இது சரியா தவறா என்று அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்கள் எந்த இடத்திலும் இடரல் அடையாதபடி, நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே தவறுதலாய் நோக்கங்கள் மாறாதபடி ஆண்டவர் உம்முடைய பார்வைக்கு நலமானவைகளை நாங்கள் செய்ய கிருபை தாங்க. மனுஷனுக்காக அல்ல, உமக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக, உமக்காக காணிக்கை கொடுக்கிறவர்களாக, உமக்காக ஆண்டவர் நல திட்டங்களை செய்கிறவர்களாக, உமக்காக நன்மையான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் என்னையும் என் சபையாட்களையும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். செய்யப்படுகிற எல்லா நல்ல நோக்கங்களையும் எல்லா உள்ளங்களையும் ஆண்டவரே கொடாய் கொடியாய் ஆசீர்வதித்து எல்லா நாட்களையும் சாட்சியாக நிறுத்துவீராக. தடைகளை உண்டு பண்ணுகிற தேவையற்ற உணர்வுகளை கொடுக்கிற பிசாசை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இம்மட்டும் காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் யாருக்கெல்லாம் வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.